சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் போல லட்சம் பூமலர் குளிருது உயிர் குளிருது காதல் உறவாடி நகருது விரல் நகருது மோட்ச வழி தேடி கனகளை தீப்பிடித்தால் நீங்களின் கனவுகள் கலைவதில்லை ஊர்களில் தீப்பிடித்தால் காதலில் உறவுகள் நிறைவதில்லை. பாவம் சத்யன் என்னால் மறக்கவும் முடியாது. ஆனால் சத்யன் ரொம்ப பாவம். நான் இந்த மாதிரி பண்ணுறது பெரிய தப்பு தான். தென்றல் கூட சொன்னான், உன் வாழ்க்கையை நீ பாரடின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை யோசித்து பார்த்தாலும் சரின்னு தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அப்பாக்கோசரம் பார்க்கணும். சத்யன் ஃபஸ்ட்டே யாருன்னு தெரிஞ்சிருந்தா கூட கண்டிப்பாக நான் என் சத்தியை நான் விட்டே கொடுத்துருக்க மாட்டேன். ஆனால் நானே சித்திக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். என்ன பண்ணுறது, ரீத்துவும் என் தங்கச்சி தானே. ஆனால் சத்யன் என்கிட்ட பேசுகிற வரையிலுமே கல்யாணத்தை பற்றி எதுவும் பேசுன மாதிரி அவனோட மனசில் அந்த ஃபீலிங்ஸே இல்லையே. ஒருவேளை அவன் வீட்டில் அதை பற்றி எதுவும் சொல்லாமல் இருக்காங்களா என்னன்னு தெரியலையே. கண்டிப்பாக இது தெரிஞ்சிருந்தா ஏதோ ஒரு வார்த்தை இந்த மாதிரியாவது எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பேசுகிறாங்கன்னாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான். அந்த மாதிரி எதுவும் கிடைக்காது இல்லை. ஒருவேளை நம்மளை லவ் பண்ணுறேன்னு சொன்னனால அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டா நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானோ அப்படின்னு நினச்சி ஏதாவது மறைச்சிட்டாரா என்னன்னு தெரியலையே. முழுசா பேசாம சித்திகிட்ட கேட்டு பார்ப்போம், சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. தெரிஞ்சிச்சுன்னா அதே நம்ம மேலே இருக்கிற காதல் கண்டிப்பாக குறையும். ஆனால் உண்மையை சொல்லணும்னா என் சத்தியன் எவ்வளோ அழகு, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகு. என்ன பண்ணுறது, மிஸ் பண்ணிட்டேன். இந்த செயினோடையே என் காலம் போயிடும். வாழ்க்கை முழுசும் எப்படியே நான் இருந்துருவேன். சத்யன், ஐ லவ் யூ ஸோ மச். மிஸ் யூ சத்யன். ஹாய் சிமி, எப்படி இருக்க? என்ன மெசேஜில் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் ஐயோ அதெல்லாம் வேணாம் நான் கல்யாணம் ஆனவன்னு சொன்னேன். இப்போ என்ன இங்கே நின்று தனியாக நின்றுட்டு சத்யன் ஐ லவ் யூ சத்யன் ஐ லவ் யூ மிஸ் யூன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் நான் சொன்னேன். அதுக்கு கூட சரின்னு சொல்ல மாட்டேன், இங்கே நின்று தனியாக புலம்பிட்டு இருக்க. சரி வா கல்யாணம் பண்ணிக்கலாமா? சத்யன், நீங்க எப்படி இங்கே? நான் சிமின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் நீங்க என்னை பார்த்ததே இல்லையே, எப்படி என்னை சொல்றீங்க? அடடா, இவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அதனால நாங்கள் அப்படியே அங்கேயே உட்காந்துருப்போன்னு நினச்சிக்கிட்டியா? நீ என்னை வேணான்னு சொன்னால் நான் விட்டுருவேனா? கண்டிப்பாக உனக்கு எனக்கு தான் கல்யாணம். சத்யன் சொல்லுங்க, நான் ஒன்றும் சிமியா இல்லை, என் பேரு மான்சி. அப்படிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஏன் எப்படி என்னை கண்டுபிடிச்சிங்கன்னு எப்படி கேட்டீங்க? நீங்கள் யார்? என்னோட பேர் மான்சின்னு தானே சொல்லியிருக்கணும். அது ஒன்றும் இல்லை சத்யன். சரி, என் பேர் சத்யன் எப்படி உங்களுக்கு தெரியும்? சத்யன், அது எனக்கு தெரிஞ்சவங்க பேர், அதனால பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிங்களா, அதனால சொல்லிட்டேன். சாரி சார். நீங்கள் யாரு? ஏண்டி கள்ளி, இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிட்டு நான் தான் சத்யான்னு உனக்கு தெரியும், நீ தான் சிமின்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கா? என்ன போய் பேசுகிற நீ? சரி வா இப்பயே கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா இப்பயா? அச்சோ சத்யன், நான் சித்திக்கு வாக்க கொடுத்துருக்கேன், நீங்கள் ரீத்துவை தான் கல்யாணம் பண்ணணும். அது யார் ரீத்து? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உன்னை தானே லவ் பண்ணேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். வா கல்யாணம் பண்ணலாம். இந்த காத்தில் வீசுதே விழி தெருவில் போகும் உந்தன் உருவம் தேடுதே பாவி நெஞ்ச என்ன செஞ்ச உந்தன் பேர சொல்லி கொஞ்ச என்ன கொண்டாலும் அப்போதும் பேர சொல்லுறடி. சும்மா இருங்க சத்யன், நீங்க பாட்டுக்கு திடீர்னு கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கம்முனு போங்க அந்தாண்ட. ஏய், உனக்கோசரம் நான் வெளிநாட்டிலேருந்து ஓடோடி வந்திருக்கேன், நீ என்ன போங்க அந்த ஆண்டன்ற?
ஆ சரி மாமாட்ட வந்து ஒரு முத்தம் கொடு பார்க்கலாம். மாமாட்ட வந்து முத்தம் கொடுக்கவா? நீங்க ரொம்ப மோசம், போங்க ஃபர்ஸ்ட். காதல்ல ஊடல் கூடல் எல்லாமே இருக்குமா? முத்தங்கிறது தானே அதோட முதல் அத்தியாயமே. வா வா பக்கத்துல வந்து ஒரு கிஸ் கொடு பார்ப்போம். சீ, நீங்க ரொம்ப மோசம். நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நான் போறேன். நீ கொடுக்கலனா என்ன, நான் வந்து கொடுக்குறேன். சத்யன், வேண்டாம் சத்யன், கம்பெனி இருங்க. அப்புறம் நான் பாருங்க வீட்டில் சொல்லிடுவேன். அப்படியா, போய் சொல்லு. சீ, என்ன ஆளு நீங்க, சரியான ஆளு. சீ, நீங்க ரொம்ப மோசம். சரி போங்க சத்யன். அட கனவு. சத்யனும் நானும் நேர்ல லவ் பண்ணியிருந்தா இப்படிதான் இருந்திருக்கீங்க லவ். என்ன பண்றது, சத்யன் இனிமே எனக்கு கிடையாது. ரீத்துக்கு ஹஸ்பண்டாக ஆக போறாங்க. அவனை பத்தி நம்ம இந்த மாதிரி நினப்பெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனா நான் நினைக்கல, தானா அந்த மாதிரி எனக்கு முன்னாடி சத்யன் வந்து நின்ன மாதிரி இருந்துச்சு. ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேன். இந்த கனவு கனவாகவே இருக்கணும். ஆனா என் வாழ்க்கையில இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள். சரி போய் சித்திகிட்ட கேட்போம் ஃபர்ஸ்ட் இது என்ன ஏதுன்னு. ஹாய் சிமி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதே. யாருன்னு தெரியலையா? ஆ உனக்கே தெரியாம உன் பின்னாடி நான் எத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், யாருன்னு தெரியலன்ற? ஏன் பின்னாடி ஃபாலோ பண்றீங்களா? ஏன் பின்னாடி எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? முதல்ல நீங்க யாரு? நான் யாரா? ஆ என்ன இப்படி பேசுற? உன் வருங்கால புருஷன் என்னைய பார்த்து யாருன்னு கேக்குற? உன் பின்னாடி யார் ஃபாலோ பண்றாங்க, யார் வராங்க போறாங்கன்னு கூட பார்க்காம அப்படி என்ன பார்த்துட்டு இருப்ப நீ? ஹலோ சார், இங்க பாருங்க. என் பின்னாடி 1000 பேர் வருவாங்க போவாங்க. அவங்களாம் யாரு என்னன்னு பார்த்துட்டு இருக்கிறதா எனக்கு வேலையா? முதல்ல எதுக்கு வழியை மறைச்சு நிக்கிறீங்க? முதல்ல வழியை விடுங்க. ஏய் இருமா, இன்னைக்கு தான் ஆசைப்பட்டு தைரியமா எப்படியோ நேர்ல பேசலான்ட்டு நான் ரொம்ப டிப்டாப்பா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். உடனே வந்துட்டு வழியை விடுன்னு சொல்ற. வழியை விட்டா நீ போயிருவ, அப்புறம் நான் எப்படி உன்கிட்ட பேச முடியும்? அதுதான் தெரியுதுல்ல, வழியை விட்டா போயிடுவேன்னு சொல்லிட்டு. அப்ப போய் உங்க வேலை என்னவோ அந்த வேலையை போய் பாருங்க. தேவையில்லாம ஒரு பொண்ணு வழி மறைச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி நான் அப்புறம் ஆளுங்களை கூப்பிட்டு விட்டுருவேன். ஏய் நீ யார வேணா கூப்பிடு, நான் யார் தெரியுமா? இந்த ஊர்லயே பெரிய பணக்காரவங்களோட பையன். இருந்துட்டு போங்க. அதுக்குன்னு போற பொண்ணை வந்து வழியை மறைச்சு பேசுவீங்களா? இங்க பாரு, நான் உன்னை லவ் பண்றேன் சரியா? ஒரு வருஷமா நான் உன் பின்னாடி தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். நீ தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடந்துட்டு இருக்க. ஒழுங்கா என்னை நீ லவ் பண்ணு, இல்லையா உன் மூஞ்சில நான் ஆசிட் ஊத்திடுவேன். ஆ, அது எவ்வளவு இழிச்சவ எங்கேயாவது இருப்பா, அங்க போய் சொல்லு சரியா? ஒரு வருஷமா நீ என்னை லவ் பண்ற அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ வந்து என்கிட்ட சொன்னா உடனே சரி சரி நீங்க பெரிய பணக்காரவங்களா, வாங்க உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுமா? டேய் கொடா வேலையை பார்த்துட்டு மூஞ்சில ஆசிட் ஊத்துவியா? சரிடா நீ ஊத்து, பதிலுக்கு நானும் எப்படியாவது உன் மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன், பரவாயில்லையா? ஏய் உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? என்ன தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க? நானும் பணக்காரன் தான், படிச்சிருக்கேன், அப்புறம் என்ன என்னை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு கஷ்டம்? இங்க பாரு, நான் வேற ஒருத்தரை வந்து லவ் பண்றேன் சரியா? அவர் தான் நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன், யாருக்கும் தெரியாம. போ முதல்ல என் பின்னாடி வர வர வச்சுக்காத. இன்னும் வேற ஏதாவது கதை இருக்கா? எடுத்து சொல்லு பார்க்கலாம். நீ லவ் பண்ற, கல்யாணம் பண்ணிட்ட, எங்க தாலி, காலில் மெட்டி எங்க, வாக்குல போட்டு எங்க? ஏய் கம்முனு போடா, கம்முனு போய் தயவு செய்து. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றான்ல, போயிரு கம்முனு. என் காலில் மெட்டி இருந்தாலும் தாலி இருந்தாலும் உனக்கு என்ன? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது ஒதுங்கிக்கணும், அதான் நல்ல மனுஷனுக்கு அழகு. நல்ல மனுஷனா? நான் நல்ல மனுஷன் சொல்லவே இல்லையே. சரி நீ கல்யாணம் ஆனவ தானே, உங்க வீட்டுல நான் வந்து பேசுறேன், நீ போ. இங்க பாரு, தேவையில்லாம என் பின்னாடி எங்க வீட்டுக்கு வர வேலாம் வச்சுக்காத, புரியுதா? அப்ப நீ கல்யாணம் ஆகாதவதான், ஏன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னா இவ்வளோ பயப்படுற? வீட்டுக்கு வந்து பேசுன்னு நீ சொல்ல வேண்டியதானே? சரி உன் புருஷன் எங்க வேலை செய்யறான் சொல்லு. என் புருஷன் வெளிநாட்டுல இருக்காரு, அவ்வளவுதான், போ. அததாம்மா நானே வந்து நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உங்க வீட்டுல கேட்டா தெரிஞ்சிரும்ல. என் பின்னாடி வந்து எங்க வீட்டுல வந்து பேசுற வேலைலாம் வச்சுக்காத, ஒழுங்கு மரியாதையே போயிடுங்க இருந்து. சரி சரி நான் போறேன். ஆனா நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு நான் வெயிட் பண்றேன், நீ வந்து நீ லவ் பண்றேன்னு சொல்ற. இவன் யாரா லூசு? நான் என்னத்துக்கிட்ட உடனே வந்து சொல்லணும்? நீ வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணாம கூட போ, எனக்குலாம் தெரியாது. வெயிட் பண்ணுவேன் சரியா? பாய் டார்லிங், பாய். இவன் எங்க இருந்து வந்தா என்ன? திடீர்னு இவன் பாட்டுக்கு வந்து ஒரு வருஷம் இவன் பின்னாடி வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்றான். இவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. இவன் பாட்டுக்கு வீட்டுல வந்து கேட்டுட்டானா நான் கல்யாணம்
வச்சிருக்கேன். அப்பா என்ன நினைப்பாரு, சித்தி என்ன நினைப்பாங்க? ஸோ வெளிநாட்டில் இருக்குன்னு சொன்னவும் நான் சத்தியை தான் நினச்சி நான் சொன்னேன். ஆனால் அவங்களும் வந்து சத்திய மேலே ஆசைப்பட்டு தான் இவன் இப்படி சொல்கிறான்னு தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா கடவுளே, இந்த பைத்தியத்தை எப்படியா சமாளிக்கணும். ஏண்டி காலையில் வீட்டில் வேலை இல்லை? எங்கே போய் சுற்றிட்டு வர? இல்லை சித்தி, சும்மா சரி இன்னைக்கு வீட்டில் தானே இருக்கோம், அப்படியே அந்த போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு போனேன். சித்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? ஏன்கிட்டயா? என்ன விஷயம் சொல்லு, ரொம்ப சீக்கிரமா சொல்லு. அறுக்க அதை போட்டுக்கிட்டு அது இதுவும் சொல்லி. இல்ல சித்தி, நம்ம ரீத்துவோட கல்யாண விஷயமா தான் பேசணும். ரீத்துவோட கல்யாண விஷயமா நீ என்ன பேச போற? இல்ல சித்தி, அது வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொன்னீங்க. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல ஃபோன் பண்ணி அதுக்கான நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி ஏதாவது முன்னாடியே அப்படின்னு சொல்லி பேசணும்னா கொஞ்சம் சீக்கிரமா நடக்கும்ல. மாப்பிள்ளைக்கு தெரியப்படுத்திட்டாங்களா என்னன்னு தெரியலல்ல. இந்த காலத்துலலாம் எதையுமே கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல, அதனாலதான் சித்தி சொன்னேன். அவங்க கிட்ட அதுக்கப்புறம் ஏதாவது பதில் வந்துச்சா சித்தி? நம்ம பாட்டுக்கு அமைதியா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா நம்ம பொண்ணு கொடுக்க போறோம். என்ன ஏதுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. அவங்க கிட்ட இருந்து பதிலா? என்ன பதில் வரணும்னு நீ எதிர்பார்க்கற? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதே. அவங்க பையன் வரட்டும், அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாம என்ன அவங்கள போய் சும்மா சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்க முடியும்? அது சரிதான் சித்தி, ஆனா ஒரு வருஷம் ஆகும்னு சொன்னாங்கல்ல, அது வரைக்கும் ஏதாவது உறுதி செஞ்சுக்கலாம்ல சித்தி, அதனாலதான் கேட்டேன். இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ரெண்டு பேரும் ஒரு இதா இருப்பாங்கல்ல, இல்லை ஃபோனில் கூட பேசிக்கலாம், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதனால சொன்னேன். நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் அவங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம எப்படி திருப்பி அவங்கக்கிட்ட பேச முடியும்? அதான் கொஞ்சம் யோசனையாக இருக்கு. பேசுனா என்ன சித்தி? நீங்கள் அவங்க நம்பர் கொடுங்க, வேணா நான் பேசுகிறேன். நீ பேச போறியா? சரி, என்ன பேச போற? ஆமாம் சித்தி, நானே பேசுறேன். நீங்க பேசுறதை விட தேவியோட மகளா நான் பேசினா சீக்கிரமா எல்லா வேலையும் நடக்கும். அதனாலதான் சித்தி சொன்னேன், தப்பா எதை எடுத்துக்காதீங்க. நான் தப்பாலாம் பேச மாட்டேன், நான் கல்யாணம் பொண்ணு மாதிரி தான் பேசுவேன். நீ அப்படிதான் பேசணும், நான் என்ன தப்பா எடுத்துக்கிறேன்? நீ கல்யாணம் ஆன மாதிரி தான் பேசணும், இல்லைன்னா என்னோட பொண்ணு வாழ்க்கைய கெட்டு போயிடாது. அவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு நீ மருமவளா? சி, என் பொண்ணு இருக்கும்போது என் பொண்ணு தான் மருமக. ஆனா நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு. பார்க்கலாம், நாளைக்கு தரேன். சரி சித்தி. இவளே எப்படி நம்ப முடியும்? இவளை பக்கத்துல வச்சுக்கிட்டே தான் பேச சொல்லணும். சித்தி நம்பவே மாட்டாங்க, நான் அந்த அளவுக்கு ஏதோ பண்ணிடுவேன்ற மாதிரி. என்ன பண்றது, அவங்களோட நம்பிக்கை அவ்வளோதான் என் மேல. ஆனா கவனமா வந்து அங்கிள்கிட்ட பேசணும், சத்யன் அவரோட அப்பா கிட்ட. வெண்ணிலவு சாரணி வீசும் குளிர் காதலி, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சலி. கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் மஞ்சில் தோகையாகும் காலம் மோதும் வாசலியே. செல்லமான நிரலில் நெஞ்சமே எங்கும் தேடல் நீ. எங்கேரோ என்றாலும் அங்கே ஒளி நீதானே. கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே. என்னில் நீ வந்து கரபேச கரவில் முன்னால சிரிச்சானே. உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இரு.